கார், பெட்ரோல் கார், டீசல் கார், எந்த வண்டி வச்சிருந்தாலும் சரி நல்ல சாயங்காலம் சொல்லிக்கிறது. பரத் வந்துட்டேன். என்ன கோட்லாம் பலமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? பின்ன இன்னைக்கு ஒரு பெரிய பண்டிகை பாஸ். தமிழ்நாடா இந்தியா உலகம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கோட் போடாமல் இருந்தால் எப்படி? எனக்கு இப்படி கோட்லாம் வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா நீங்கள் கேட்பீங்க எதுக்கு இவ்வளோ பில்டப்லாம் கொடுக்குறேன்னா, கொடுக்கலாமே, அவர் கொஞ்சம் நஞ்சமாக கொடுக்கலாம். கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் அவருக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு வருஷம் கூட உட்கார வச்சு அவருக்கு நம்ம ஷோ பண்ணலாம். அப்படி யார் அவர் அப்படின்னா, எளிமையின் எரிமலை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டைலின் சிகரம், தோற்றத்தில் சும்மா தோட்டா மாதிரி இருக்கிற ஒருத்தரோட பர்த்டே தான் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். தலைவரோட பர்த்டே ஸ்பெஷலாக நீங்கள் ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அண்ட் எதுக்குமே ஒரு ஸ்டார்ட் அப்படின்றது தேவைப்படும் இல்லை? ஸோ ரஜினி சாரை தமிழ் திரை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அப்படின்னா அவர் தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். சும்மா சொல்ல முடியாது, அவருக்கு ஒரு பெரிய நன்றி இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கணும். இல்லாட்டி இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்ம சவுத்தில் இருப்பாரா அப்படின்ற ஒரு பெருமை அவருக்கே போய் சேரும். அண்டு கிட்டத்தட்ட தலைவரை வச்சு அவர் ஒரு 9 படங்கள் இயக்கி இருக்கிறாரு. 1 இல்லை 2 இல்லைங்க, 9 படமே சும்மா ஓஹோன்னு ஓடின படம். அதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்ச படம்னு பார்க்கணும்னா தில்லு முள்ளு தான். ஆமாம், மீனில் கூட இவ்வளோ முள் இருக்காது. ஆனால் படத்தை பார்த்துட்டு வந்தவங்களாம் வைத்த ஒலி வர அளவுக்கு சிரிச்சிட்டு வெளியே வந்தாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நியூ தில்லு முள்ளுலாம் கூட வெளியே விட்டாங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட வர முடியுமா? அப்படி இருக்கிற தில்லு முள்ளு படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இப்போ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அந்த வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அந்த வீட்டுக்கே போய் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆயிருக்கும். அதனால அப்படியே உங்களோட மெமரிஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வாங்க. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தலைவர். தலைவர் ரஜினி சாருக்கும் எனக்கும் உள்ள நட்புனா கிட்டத்தட்ட 1978லேருந்துன்னே சொல்லலாம். தலைவர் ரஜினி சார் தில்லுமுள்ளு படத்தில் இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கே பாலச்சந்தர் சார் ஷூட் பண்ணார். அந்த சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங் பண்ண இடங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை இப்போ இருக்கலாம். ஆனால் அதை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரசிச்சு வாங்க. இந்த இடம்லாம் தான் ரஜினி சார் வீடாக அந்த படத்தில் காட்டப்படும். இதில் தான் அவங்க ரஜினி சாரோட சிஸ்டர் கேரக்டர் அப்படி ஸ்கேட்டிங்கில் ரஜினி சார் திறக்கிறது. இந்த இடம் மட்டும் தேங்காய் சீனிவாசன் சாரோட ஆஃபீஸு. ரஜினி சார் இதோ தேங்காய் சார் ஆஃபீஸோட டேபிள். ரஜினி சார் ஃபோன் அட்டன் பண்ணுறது. இந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்டு இருந்தது, அது உடஞ்சி போச்சு. அந்த இடத்துக்கு இந்த உடஞ்சதுனால இப்போ இப்படி இருக்காது. பாக்கியெல்லாம் அதே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அவர் போகும்போது ரஜினி சார் ஒரு டபுள் ஆக்ட்னு சந்தேகப்பட்டுவார் தேங்காய் சீனிவாசன் சார். அப்புறம் இல்லை நான் அவர் வேறு இவர் வேறு நான் இன்னும் கன்வின்ஸ் பண்ணிட்டு அவர் போகும்போது என்னை மன்னிச்சிக்கப்பா அப்படிம்பார். டக்குன்னு மன்னிச்சு காலம்பார், கையை டக்குன்னு நீட்டுவார். அதெல்லாம் இந்த இடம் தான் ஆக்சுவலாக. அதெல்லாம் இன்றைக்கி நினச்சிருந்தா உழுந்து அந்த கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது சிரிப்போம். இதில் ரஜினி சார் ஒரு சீன் அவரோட வீட்டில் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் இதில் வரும். அப்புறம் கீழே அவர் ஒழிஞ்சிட்ருக்கிறது, சவுகார் ஜானி அம்மா பேக் சைட்லேருந்து ஏறி குச்சி வர்றது, அதெல்லாம் இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 2 மாதம் அவர் இருந்தப்போ இந்த வீட்டில் ஷூட் பண்ணது என்னோடய மறக்க முடியாத அனுபவம். நான் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்சு தலைவரான தான் கூப்பிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அப்படி தான் கூப்பிட்ருக்கேன். மாஸ் வேறு தலைவர் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அதனால் தலைவா, நீங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோட பேரும் புகழும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ என்னோட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தலைவா த மாஸ். கே பாலச்சந்தர் சார் ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சக்ஸஸ் டூரில் இந்த ஜேர்னியில் என் வண்டியில் ஏறி உட்காரு, உன்னை நான் வேறு லெவலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன இயக்குனர்னா அது வேறு யாருமே கிடையாது. இவர் பேர்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. கையை அப்படி ஒன்றா வச்சு மோதிரத்தோட கீழேருந்து மேலே கொண்டு வந்தோம்னாலே எட்டிடிய தமிழ் பக்களே அப்படின்னு சொல்லக்கூடிய மண்மனம் கொண்ட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் தான். அடுத்ததாக தலைவரோட மாஸ் கிளாஸ் பாஸ்
காஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து அவரை கமர்ஷியல் ஹீரோவா என்ன பணம் இப்படி கொட்டுது இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்ற மாதிரி பேர் வாங்கி கொடுத்த படங்கள் அப்படின்ற வரிசையில் நிறையா இருக்குது. அதுக்கு முக்கியமான இயக்குனர் அப்படின்னா அவர் தான் பி வாசு அவர்கள். எஸ், வாசு அப்படின்ற பேர்லேயே நிறைய இருக்குது பார்த்தீங்களா, வாசு, மாசு, காசு, கிளாஸு. ஸோ தலைவரோட பணக்காரன் படம், உழைப்பாளி, சந்திரமுகி, சும்மா லக்க 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 அப்படின்லாம் தலைவர் வந்து வேற ஒரு லெவல் கொண்டு போன படம். தலைவரோட திரையுலக பயணத்தில் வந்து நிறைய படங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லணும்னா வீரா, அண்ணாமலை அண்ட் பாட்ஷா. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இன்னைக்கு கூட பாலிவுட்டில் நிறைய படங்கள்ல அடிக்கிறாங்கல்ல. டைமிங் சென்ஸ் ரொம்ப உள்ள, ஹியூமர் சென்ஸ் ரொம்ப உள்ள ஒரு இயக்குனர்னா அது வந்து நம்ம KS ரவிக்குமார் சார் தான். இண்டஸ்ட்ரியில் ரொம்ப செல்லமாக KSR அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மொத்தம் 3 படம் தலைவர் வச்சு இயக்கியிருக்கிறாரு. ஒன்று முத்து, இன்னொன்று படையப்பா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன லிங்கா. தலைவரை 360 டிகிரி சும்மா செதுக்குன ஒரு இயக்குனர்னா அது SP முத்துராமன் சார் தான். ஸோ தலைவர் நடிச்சா திடீர்னு நம்மளுக்கு அழுகையாக வரும். அதே தலைவர் ஒரு ஆக்ஷனாக கேமரா பார்த்து பஞ்சு பேச வச்ச இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள், 6லிருந்து 60 வரை படத்துலேருந்து நல்லவனுக்கு நல்லவன், முரட்டு காலைன்னு ஒரு 25 படத்தை வந்து இயக்குனவர் தான் SP முத்துராமன் சார். அண்ட் ஸ்ரீ ராகவேந்திரா வந்து தலைவரோட வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு படம். அது வந்து ஒரு மைல் கல்னு சொல்லலாம். என்னன்னா 100th மூவி ஆஃப் தலைவர் ரஜினி சார். அண்ட் அடுத்ததா இட்ஸ் விஷஸ் டைம் அப்படின்னு சொல்லணும். ஆமாம், தலைவருக்கு நிறைய திரையுலக பிரபலங்கள்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு சொல்லி அப்படி லைனில் நிற்கிறப்போ வரப்போகிறவர் வந்து கருணாகரன், வளர்ந்து வரும் ஒரு காமெடியன் அப்படின்னு சொல்லலாம். கருணாகரனா யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க, அருமை பிரகாசம். இப்போ தெரியுதா உங்களுக்கு, சூதுக்கவும் படத்தில் நம்ம எல்லாரோட மனசையும் கவுனரில் அவர் தான் இப்போ வந்து நம்ம தலைவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போகிறாரு. பார்க்கலாம். நான் மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து எல்லா குழந்தைங்களுமே இல்லை எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்டோட பேரை கேட்டாலே ரொம்ப எக்ஸைட் ஆகி அவரோட என்ன சீன்ஸ் வந்தாலும் கிளாப் பண்ணி விசில் பண்ணி பார்க்குறதுனா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். டயலாகே வரல எனக்கு, 1.5 நாளுக்கு உதறிக்கிட்டே இருக்க கால். அவர் பக்கத்தில் என்ன பேச சொன்னாங்க. ஸோ மறுநாள் மதியானம் கேட்டார், நீங்கள் ஏன் ஃபங்க் ஆகிறீங்க அப்படின்னாரு. ஸோ நான் அப்படியே சொல்லிட்டேன், சார் நான் உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தது அங்கே தான், நேற்றுக்கு டயலாக் பேச மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக விஷயம் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு அப்படி பார்த்து சிரிச்சார். அப்படியே சிரிச்சிட்டு வேறு ஒன்றுமே சொல்ல அப்படியே விட்டார். ஸோ ரவிக்குமார் சாரும் பயங்கரமாக அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இவன் லெவலுக்கு இது வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது புரிஞ்சு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ அந்த நர்வஸ்னஸை குறைக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக்கி உட்காந்து ஜாலியாக பேசுவார். ஸோ என்னால் 2-3 நாள் நம்பவே முடியல, ரஜினி சாரோட தான் பேசிகிட்டு இருக்கோமா, அவரோட தான் நடிச்சிட்டு இருக்கோமா, ஏன்னா ரொம்ப ஒரு நார்மலாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ரஜினி சாரோட பேசிகிட்டு இருக்கோம், டைலாக்லாம் இருக்குது அவரோட அப்படின்னு சொல்லி எனக்கு நார்மலாக ஆகிறதுக்கே ஒரு 4 நாள் ஆச்சு. ஸோ அதோட ரொம்ப கற்றுக்க முடிஞ்ச சில விஷயங்கள் என்ன ஆச்சுன்னா, இது ஒரு 20 நாள் நான் செட்டில் இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட இது மாதிரி நான் பார்த்ததில்லை. ஸோ ரஜினி சார் காலையில் வருவார், 9 o'clock டைம் அப்படின்னா ஒரு 8:45 நம்ம இருந்துட்டோம்னா சேஃப். ஏன்னா அவர் டைமுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடியே வந்துடுவார். லஞ்ச் வரைக்கும் கேரவன் பக்கமே போக மாட்டார். ஒரு சேர் போட்டு ஒரு டேபிள் ஃபேன் இருந்தால் போதும், அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ லஞ்ச் பிரேக் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் கிளம்பி போவார். போயிட்டு அதே மாதிரி லஞ்ச் முடிஞ்சு வர்றதும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் லேட்டாக பார்த்ததில்ல. ஓவரால் அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் லிங்காவே எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது இன்றைக்கும். ஸோ நம்ம எல்லாம் எவ்வளோ கேள்விப்படுறோமோ அதெல்லாமே கம்மி. ஒரு பயங்கரமான ஒரு ஹம்பிள் டவுன் டு எர்த்துங்கிறதெல்லாம் நம்ம நேரில் பார்க்கணுன்னா அவரை நேரில் பார்த்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். Such a wonderful, lovely personality on earth. Superstar, wish you a very, very happy birthday. I'm very proud and happy. உங்கள் லிங்கா படத்தில் நான் உங்களோட ஃப்ரெண்டாக நடித்தது ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். என் லைஃப் டைமுக்கு இது ஒரு பெரிய ரோல், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சக்ஸஸ் இன் மை லைஃப்னு நினைப்பேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்கிறப்போ இந்த ரசிகர்கள்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் படத்தை பார்ப்பாங்க, தலைவர் எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லிக்குவாங்க. இன்னொரு சில பேர் வந்து ஒரு படி மேலே போய் என்னென்னமோ செய்வாங்க தலைவருக்காக. அதில் ஒருத்தர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு ஆட்டோக்காரர். இவர் ஆட்டோக்காரர்னு சொல்கிறத காட்டிலும் இவர் ஒரு டாட்டூக்காரர்னு நம்ம சொல்லலாம். ஆமாம், உடம்பு ஃபுல்லாங்க தலைவரோட ஃபோட்டோ, தலைவரை பற்றி நிறைய விஷயங்களை, இப்படி இந்த கஜினி படத்தில் சூர்யா பச்சை குத்தி இருப்பார் நம்பர் ஃபுல்லாக, அந்த மாதிரி ஃபுல்லாக தலைவரை பற்றி பச்சை குத்தி இருக்கிறாரு. எங்கே போய் குத்தினாருன்னு தெரியல, எப்படி இவருக்கு இவ்வளோ டைம் கிடச்சிச்சுன்னு தெரில. அதை பார்க்கலாம். என் பேர் ரமேஷ். இன்று பிறந்தநாள் விழா காணும் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என் பேர் டேவிட். சென்னையில் நான் ஆட்டோ ஓட்டி கொண்டு வருகிறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா.
எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா, விருதுகள் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறத காட்டிலையும் பாராட்டு கிடைச்சாலே போதும் ஒரு மனுஷனுக்கு. நம்ம செய்கிற வேலைக்கு லைட்டாக தோல் தட்டி நல்லா பண்ணடா அப்படின்னா அவ்வளோதான், நம்மளாம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த விதத்தில் ரஜினி சார் வந்து ஜெம் ஆஃப் பர்சன். எங்கெல்லாம் டேலண்ட் இருக்கோ அங்கே ரஜினி சார் இருப்பார். ஏதாவது ஒரு டேலண்ட்டை பார்த்தாருன்னா அவர் பர்சனலாக கூப்பிட்டே வந்து பாராட்டுகள் தெரிவிப்பார். கோச்சடையான் படத்தோட ஆர்ட் டைரக்டர் வேலு, இவர் தான் வந்து ஆர்ட் ஒர்க் எல்லாமே பார்த்தாரு. படம் எக்ஸலண்ட்டாக வந்துருந்துச்சின்னு சொல்லி இவரையும் கூப்பிட்டு பாராட்டுகள் தெரிவித்தார். சரி, தலைவர் வேலுவுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சாச்சே, வேலு என்ன சொல்கிறார் தலைவருக்கு பர்த்டே எதுமா? என்னோட பேர் வேலு, ஆர்ட் டைரக்டராக தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் தோரணை, ஆஹா கல்யாணம், கோச்சடியான் இந்த படங்கள்லாம் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரஜினி சாரோட பர்த்டே. ஸோ இந்த நாளில் நான் நிறைய விஷயங்கள் இந்த கோச்சடியான் படத்தின் மூலிமா நான் நிறைய விஷயங்களை உங்களை ஷேர் பண்ணிக்கணும், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்தது. நான் இந்த கோச்சடியான் படத்துக்காக லண்டனில் ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்போ அவரோட போர்ஷன்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு சேரில் உட்காந்துட்டு இருந்தார். ஏன்னா மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த டைமில் நான் ஒரு 10 அடி, அவர் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்தார், நான் ஒரு 10 அடி தள்ளி அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டு உட்கார சொன்னார். நான் கீழே வந்து உட்காந்தேன். அந்த மேலே உட்காருங்க அப்படின்னாரு. கையை பிடிச்சி இழுத்தாரு. ஒரு 2 வாட்டி உட்காந்து மறுபடியும் 3வது கூப்பிட்டு உட்கார வச்சார் பக்கத்து சேரில். உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இந்த படத்தை பற்றியும் டெக்னிக்கலாக இதெல்லாம் செம்ம டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தார். நாங்கள் ஒர்க் பண்ண அந்த 10 to 15 டேஸும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எப்போ வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும். அதை வந்த உடனே அவர் ஜாலியாக ரொம்ப சாதாரணமாக வந்து எல்லாருக்கூடையும் சாப்பிட்டுக்கிட்டு, நாங்கள் சாப்பிட்ற அதே கியூவில் நின்று அவரும் சாப்பிட்டுக்கிட்டு, கொஞ்சம் முன்னாடி நவுந்து நின்னா கூட இல்லை சாப்பிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அதை பிளேட்டில் எடுத்துக்கோங்க பாரு. நாங்கள் ஒரு 15 டேஸ்க்கு மேலே லண்டனில் ஒர்க் பண்ணோம் கோச்சடியான் படத்துக்காக. அந்த 15 நாளும் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அவர் கூட நின்று பயங்கர ஒரு ஸ்டில் எடுக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் அன்றைக்கு முடியும் அவர் கூட 1.5 மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கேன். பட் இது யாராவது ஸ்டில் எடுத்தாங்களா இல்லை வீடியோ எடுத்தாங்களா அதை திரும்பி பார்க்க முடியல. ஏன்னா அவர் கூட பேசி அந்த டைம் யாராவது எடுத்துவாங்களா, இதெல்லாம் எடுத்து பேக்கேஜாக ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்ட்டு. பட் அன்றைக்கி நடக்கலை. அது கடைசியாக எனக்கு இந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, இல்லை இதெல்லாம் அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் அங்கே மேக்கிங் ஆஃப் இதெல்லாம் இதை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் எங்களுக்கு வந்து என்னால் வந்து அந்த இதை ஜீர்ணிக்க முடியல. நேராக ஏர்போர்ட் வந்த உடனே ஃபஸ்ட்டு எல்லோரும் சொன்னாங்க இல்லை நேராக சென்னை போய்ட்டுமா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேராக போயிட்டு சார் உங்க கூட ஒரு ஸ்டில் எடுத்துக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்ன அடுத்த செகண்டு நேராக வந்தோம். ஏர்போர்ட்டோட சைடு அந்த சன்லைட் வர இடத்துல நின்றுட்டு இருந்தோம். என்னோடய ஐஃபோன் கொடுத்து எடுக்க சொன்னேன், எடுத்துகிட்டு அவர் வாங்கி ஐஃபோனை பார்த்தார். ஃபுல்லாக டார்க்காக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சன்லைட் இருக்கிற இடத்துல வந்து நிப்பாட்டி ஓகே இப்போ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக எடுத்தார். போதுமா இன்னும் ஏதாவது ஸ்டில் எடுக்கணுமா அப்படின்னாரு. நான் எடுத்தோடனே எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் வந்து அவர் கூட நின்று ஸ்டில் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து லைஃப்பில் கிடைக்காத ஒரு விஷயம். அவர் வந்து இன்னும் 100 ஆண்டுகள் ரொம்ப நல்ல உடல் நலத்தோடு அந்த கடவுள் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். ஸோ ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். நட்புனா என்ன தெரியுமா? சூர்யானா என்ன தெரியுமா? நீ ஏன்டா இப்படி டிவியை பார்த்து டென்ஷனாரு அப்படின்னா, நான் டென்ஷன் இல்லைங்க. இப்படி ஒரு எப்பிக் டைலாக் நம்மளுக்கு கிடைச்ச படம் இஸ் தளபதி. ஏன் தளபதிடா அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் நம்ம நண்பேண்டா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லுவோம். அது அப்போவே நம்ம தலைவர் சொன்னார். ஸோ மும்மூர்த்திகள் இணைஞ்ச படம்னு சொல்லலாம். மணிரத்னம் சார், மம்மூட்டி அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். எதுக்கு இப்போ திடீர்னு தளபதியை பற்றி பேசுகிறோம்னா, தளபதி படத்தால் ஒருத்தருக்கு ஒரு பெரிய பேரும் அது போக ஒரு பெரிய வாழ்க்கையும் கிடச்சிருக்கு. அவர் தான் தளபதி தினேஷ். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் கூட நான் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அநேகமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தளபதி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவர் சார்கிட்ட ஒரு ஓப்பனிங் சோலோ ஃபைட் பண்ணியிருப்பேன். அந்த படத்தால் தான் வந்து எனக்கு வந்து தளபதி தினேஷ்னு வந்தது. அப்புறம் எஜமானில் ஒரு செம்மட்ட ரோல் முடித்தோடனே ரஜினி சார் என்ன இது பாஷான்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வாய்ப்பு கிடைக்குமான்ற மாதிரி ஒரு முயற்சியில் இருக்கும்போது சுரேஷ் கிருஷ்ணா சார் மேனேஜர்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணார். அப்புறம் அங்கே போய் பார்த்தா ரஜினி சார் ஒன்று சொல்லியிருக்காருங்க, பாஷாவில் இந்த கூட 4 பேர் வரல உங்களையும் போட சொல்லிக்கிறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அருணாச்சலம் பண்ணேன், அப்புறம் படையப்பா பண்ணேன், எல்லாம் சின்ன சின்ன ரோல் நிறைய படம் பண்ணேன். பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு வின்னர்னு ஒரு படம் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணி சுந்தர் சார் படம். அந்த படத்தில் வந்து பிவாஸ் சார் வந்து அந்த படம் பார்த்தார். பார்த்துட்டு இதில் யார் ஃபைட் மாஸ்டர்னு கேட்டு என்னை கூப்பிட்டு சந்திரமுகி கன்னடத்தில் கொடுத்தார் ஃபைட் மாஸ்டர். அப்போ வந்து நான், பிவாஸ் சார், பிரபு சார், ராம்குமார் சார் எல்லாம் ஒரு ரஜினி சார் வீட்டுக்கு போனோம். அப்போ சொன்னார், நீ என்னப்பா நீ ஃபைட் மாஸ்டர்னு எனக்கு தெரியாது, என் கூட எவ்வளோ படம் ஒர்க் பண்ணிக்கிறேன், நீ மாஸ்டர் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையா? சொல்கிற அளவுக்கு நான் எந்த படமும் பெருசாக பண்ணல சார், அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. இப்போ வின்னர் பண்ணி சந்திரமுகி கன்னடத்தில் போன ஒன்று தான் இப்போ எனக்கு ஒரு இதுவாக வந்து சார். நான்
சரி இந்த படம் நீயே பண்ணினா அதே மாதிரி ஓப்பனிங் கால் ஷாட்லாம் எனக்கு வச்சு காட்டணும். இப்போ இந்த கால் இப்படி ஃபஸ்ட்டு சந்திரமுகியில் காட்டுவாங்களே அதே மாதிரி எனக்கும் நீ செய்யணும். செஞ்சாக்கா உனக்கு வந்து நான் ஒரு 25,000 உனக்கு கிஃப்டாக கொடுப்பேன், அதே மாதிரி பண்ணிங்கன்னா. சரி சார் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பண்ணுறேன் சார் சொன்னேன். சந்திரமுகியில் தான் வந்து ரஜினி சார் வந்து ஃபைட்டில் வந்து ஒரு ஷாட்டு கூட டூப் ஷாட் இல்லை. ஃபஸ்ட்டு அவரை நான் தான் ரோப்பு கட்டி தூக்கி பேக் பால்டிஸ் எல்லாம் ஐட்டம்ஸ்லாம் பண்ண வச்ச பெருமை எனக்கு தான் சேரும். தலைவாதி மாஸ் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்தித்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரஜினி சாருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கள் ஸ்டண்ட் யூனியன் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தலைவரை பற்றி இப்போ ஒரு குட்டி வண்டு சரியா இன்னும் உனக்கு முளைக்கவே இல்லையடா அப்படின்னா அவன் 3 முளத்துக்கு பேசுகிறான் நம்ம தலைவரை பற்றி. என்ன பேசுகிறான் அப்படி என்ன அவன் தீவிரமான ஃபேன் அப்படின்றத பார்ப்போமே. என் பேர் தீபா, என் பையன் பேர் தன்ஷிக். அவனுக்கு இன்னும் 1.5 வயசு கூட ஆகலை. ஆனால் பேச்சு கூட ஒழுங்காக வரல. அவன் சொல்கிற ஒரே வார்த்தை ரஜினி ரஜினி ரஜினி. வெல்கம் பேக் டு தலைவாத மாஸ் ஆன் புது யுகம். டே என்ன தலைவர் ஒரு பாட்டில் கூட இவ்வளோ காஸ்டியூம் மாற்ற மாட்டார், என்ன திடீர்னு ஸ்வைங் அப்படி மாறிட்டு அப்படின்னா எஸ் பாஸ் நவ் வி ஆர் ட்ராவலிங் டு ஃபாரின். ரத்தக்கல், அதாவது இங்கிலீஷில் பிளட் ஸ்டோன் அப்படின்னு சொன்னாங்க. தலைவர் நடித்த ஒன் அண்ட் ஒன்லி ஹாலிவுட் மூவி. அண்ட் இந்த படத்தை பற்றி எதுக்கு நீ இப்போ சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற அப்படின்னா சம்மந்தம் இருக்குது பாஸ். ஏன்னா இந்த படத்துக்கு சம்பந்தமுடைய ஒருத்தர் வந்து இப்போ தலைவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போகிறார். அவருக்கு முதல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். எல்லாம் ஆண்டவன் அவருக்கு நல்ல ஆயில கொடுத்து நல்லபடியாக இருக்கணும். அவர் கூட நடித்த அனுபவத்தை சொல்லணும்னா ஆரம்ப காலத்தில் நான் வந்து 86 ஜாயின் பண்ணி 87 வந்து ஃபீல்டுக்கு வேலை செய்ய வந்தேன். இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட இருக்கும்போது தாஸ் மாஸ்டர்கிட்ட வந்து வேலை செய்யும்போது என்னுடைய முதல் படமே வந்து என்னதுன்னா பிளட் ஸ்டோன். ரஜினி சார் நடித்த அந்த ஆங்கில படம் ஒன்று பிளட் ஸ்டோன் படத்தில் வந்து அந்த படம் முழுவதும் வந்து நான் ரஜினி சாருக்கு வந்து டூப் போடுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுதான் என்னுடைய முதல் படம். 93 மகாநதி பண்ணிவிட்டு 93 வந்து நாங்கள் ஒர்க் பண்ண மகாநதி. 94 வந்து பாட்சா படம் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சத்யம் மியூஸில். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அவர் கூடவே தொடர்ந்து அவர் கூடவே நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது என்றென்றும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அவருக்கு பிடித்த 3 படத்தில் வந்து பாட்சா படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கேன்னு சொல்லும்போது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. அந்த நாட்கள் எப்படி போச்சுன்னே தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 வருஷங்கள் எப்படி போச்சுன்னு கூட தெரில எங்களுக்கு. அது மாதிரி இப்போ கூட அப்படியே அங்கே நாங்கள் ஸ்பாட்டில் இருந்த மாதிரி தான் இருக்குது. அவர் கூட இருந்தது நான், தளபதி தினேஷ் அண்டு ஜெயபிரகாஷ், சிங்கி ஒருத்தர் 4 பேர் அவருக்கு கூட ஃப்ரெண்டாக இருப்போம். அப்போது நாங்கள் வந்து ஹைதராபாத்தில் தான் அந்த கிளைமேக்ஸ் பண்ணோம். அப்போது அவர் கூட உட்காந்து பேசுகிற வாய்ப்பு வரும்போது உட்காந்து பேசும்போது என்னையும் தினேஷ் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசும்போது கேட்டார் எங்ககிட்ட, எப்படி இருக்கீங்க சங்கர் தினேஷ், முதல்ல நீங்கள் ஃபைட்டாக இருந்தீங்களே இப்போ எப்படி இருக்கீங்கன்னு தினேஷ் உடனே சொன்னாப்புல. ஆமாம் சார் நாங்கள் முதல்ல ஃபைட்டாக இருந்துட்டு இப்போ ஆர்டிஸ்ட் ஆனதுனால கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகணும் சார் நாப்பில். அவர் என்ன சொல்கிறாப்புல நான் சொன்னேன், இல்லை சார் முதல்ல ஃபைட்டராக இருந்து கஷ்டப்பட்டோம், இப்போ ஆர்டிஸ்ட் ஆகி ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்கிறாப்புல சார் அப்படின்னா. அவர் கொஞ்ச நாள் சிரிச்சிட்டார். இங்கே பாரு தினேஷ், முதல்ல நம்ம மனிதனம் போகிறதுனா முதல்ல ஒரு சைக்கிள் வாங்கலான்னு ஆசை வரும், அப்புறம் பைக்கு வாங்கலான்னு ஆசை வரும், அப்புறம் ஒரு வீடு வாங்கலான்னு ஆசை வரும், வீடு வாங்கணும் ஒரு அந்த வீட்டில் ஒரு கார் வாங்கலான்னு ஆசை வரும், அப்புறம் பெட்ரூமுக்கு ஏசி போடலான்னு ஆசை வரும், அப்புறம் ஹாலுக்கு ஏசி போடலான்னு ஆசை வரும். லைஃப்பில் செட்டில்ன்றது சங்கு ஊதத்து ஒன்று தான். கடைசியில் எவ்வளோ இறந்துடுறேன்னா சங்குதிரம் அதுதான் செட்டில் அப்படின்னாரு. பிரச்சனைன்றது எல்லாருக்கும் இருக்கும், யாருமே பிரச்சனை இல்லாத இருக்கும். வாழ்க்கைன்றது ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்றது ரொம்ப சுருக்கமாக அழகாக அப்போ வந்து அவ்வளோ அருமையாக சொன்னார். நீங்கள் பாட்ஷா படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த டைலாக்காக பேசியிருப்பார். அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் அன்றைக்கு நடித்தது இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது அப்படியே ஒட்டியே கூடவே இருக்க மாதிரியே இருக்கும். அதில் வந்து இந்த ஒரு ரகுவரன் சார்கிட்ட பேசுகிற டைலாக்காக இருந்தாலும் சரி, அதாவது கடவுள் வந்து கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான், ஆனால் நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். அது இல்லாமல் அவர் ஃபோன் அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபோனை எடுத்து கொடுப்பேன். வீட்டில் பேசும்போது ரஜினி சார் ஒன்று சொல்லுவார், ஏய் நீ சேர்த்துருக்கிற கூட்டம் பணத்தால் சேர்ந்த கூட்டம், எங்ககிட்ட இருக்கிற கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பால் சேர்ந்த கூட்டம், இது அன்பு சாம்ராஜ்யம், இன்னி 7 நாளில் உன் கதையை முடிக்கிறேன் பாருன்னு சொல்லுவேன். இன்றைய தினம் இன்றைக்கி அதுவும் புதிய யுகம் சேனல் மூலயமா தலைவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுல தலைவா
தி மாஸ். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். தலைவருக்கு நிறைய திரையுலக பிரபலங்கள்லாம் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ அடுத்ததாக வந்து வாழ்த்துக்கள் சொல்ல போகிறவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ், ரம்மி திருடன் போலீஸ் படத்தோட கதாநாயகி. வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க, பார்க்கலாம். ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம தலைவரோட பர்த்டே. தலைவர் பற்றி பேச வேண்டாம், தலைவரை பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவரோட பர்த்டேனாவே நம்ம எல்லாருக்குமே ஒரு 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 பட்டைய கலப்புற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் தான். ஸோ ஐ விஷ் ரஜினி சார் ஹாப்பி பர்த்டே. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட ஸ்டைலும். அவரோட ஸ்டைல் வந்து எப்போவுமே யாரும் அவர் சும்மா நடந்து வந்தாலே வந்து அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லாமே பிடிக்கும் ரஜினி சாரில். ஸோ ஸ்பெஷலாக ஐ லைக் த ஸ்டைல். அடுத்ததாக வரப்போகிறவர் யூடிவி தனஞ்சயன். அவர் தான் வந்து அடுத்த வாழ்த்துக்கள் தெரிவிக்க போகிறாரு. தலைவரை பொறுத்தவரையும் வந்து அவர் மாஸ் மட்டும் இல்லை, அவர் கிளாஸும். அதை விட என்னென்னா அவர் மாதிரி ஒரு சிம்பிள் ஹம்பிள் ஹியூமன் பீயிங் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருந்துக்கிட்டு ஒரு சாதாரண மனுஷன் கூட அன்பாலும் அதோட பணியோடும் பழகிற ஒரு மிக பிரமாதமான மனுஷன் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். எனக்கு வந்து அவரோட ஒரு 2-3 தடவை நான் பேசியிருக்கேன். அந்த ஒரு தடவை பழகியிருக்கும் போதும் அவரோட நான் ஸ்பெண்ட் பண்ண டைமெல்லாம் வந்து இன்றைக்கும் சரி என்றைக்குமே சரி என் மனசில் நின்றுட்டே இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு நிகழ்வாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னென்னா, என்னுடைய புத்தகம் வந்து முதல்ல 2011 பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமான்னு ஒரு புக்கை வந்து நாங்கள் வெளியிட்டிருந்தோம். வெளியிட்ட பிறகு அந்த புக்கு வந்து மகேந்திரன் சார் வந்து அவருடைய ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கொண்டு போயிருக்காரு. அவர் புக்கு கொடுத்த உடனே அந்த பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அந்த ஆத்தரோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட நம்பரை வாங்கிட்டு நான் பாம்பேயில் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்தது. ரஜினி சார், நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன், இந்த புத்தகம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நீங்கள் பாம்பேயில் இருக்கீங்களாமே, சென்னை எப்போ வருவீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னேன். அப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தார். அந்த அப்பாயின்மெண்ட் போகும்போது 1 hour எங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ப மாட்டீங்க, அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பாராட்டி, இது எப்படி எடுத்தீங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே எடுத்தீங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அது பிறகு உட்காந்துக்கிட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணுறாரு. ஆனால் அதாவது ஒரு படத்தை பற்றி நடந்த விஷயங்கள்லாம், அதாவது சொல்லுவாங்க பிஹைண்ட் த சீன் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சார். தான் மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் ரஜினி சார் கிடையாது. ரஜினி சார் பொறுத்தவரையும் தன் தயாரிப்பாளர் ஃபஸ்ட்டு சேஃப் ஆகணும், தன்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சேஃப் ஆகணும், தியேட்டரில் வெளியிடுறவங்கலாம் எல்லாருமே சேஃப் ஆகணும்னு நினைக்கிற ஒரு அற்புதமான மனிதர். இன்றைக்கி நான் சொல்வேன், 1980 அவருடைய சூப்பர் ஸ்டார்டம் தமிழ் சினிமாவில் வந்தது. இந்த 30 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவுடைய மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி, அதாவது வசூல் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் ரஜினி சார் தான். இன்றைக்கி உலக லெவலில் தமிழ் சினிமா வந்து 30 நாடுகளில் வந்து ரிலீஸ் ஆகுது. உலக லெவலில் ஒரு 180 கோடி 200 கோடி பிஸ்னஸ் ஆகுதுன்னா அதெல்லாம் அடித்தளம் அமைச்சு நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு பாதை அமைச்சு கொடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். அவரோட நான் பழகினது, அது பிறகு நான் செக் பண்ணியிருந்தேன், ஆடியோ ரிலீஸ்க்காக நான் போயிருந்தேன். திருப்பி என் கூட உட்காந்துட்டு ஒரு 1 மணி நேரம் உட்காந்துட்டு நிறைய நாங்கள் கதை பேசினோம். அவர் ஒரு மிக பிஸியான ஆள். அவருக்கு 1008 கமிட்மெண்ட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஆள், எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் மதிப்பு கொடுத்து அந்த ஒரு மனித நேயத்தோட எல்லாரோடும் பழகிற ஒரு மிக சிறந்த மனிதர். அதனால தான் நான் சொல்லுவேன், நம்ம சூப்பர் ஸ்டார் மாஸ் மட்டும் இல்லை, கிளாஸும் ஹியூமன் பீயிங் சரி, த பெஸ்ட் ஹியூமன் பீயிங். அண்ட் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கொடை அப்படின்னு தான் சொல்லுவேன். டெல்லி தெரியும், அது என்னடா டில்லி அப்படின்னா, ஐயோ டில்லின்னு சொல்லக்கூடாது, இவர் வந்து ரஜினி டில்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், தலைவரோட தீவிரமான ஃபேனு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா தலைவரோட ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபோட்டோஸ்லாம் அவர் வீட்டில் அடுக்கி வச்சிருக்கிறாருங்க. ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது, நாளைக்கே தலைவரை பற்றி ஒரு லைப்ரரி ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இவரோட ஹெல்ப் வந்து நம்ம நாட வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ ஃபோட்டோஸ் தலைவரோட வீட்டில் கூட கிடையாது, ஆனால் இவர்கிட்ட இருக்குது. அது போக இவருக்கு 3 பசங்க, 3 பசங்களுக்கும் பேர் வச்சது நம்ம தலைவர். பேசிகிட்டே இருக்கிறே, அவங்களெல்லாம் காட்ட மாட்டிங்களா அப்படின்னா, எங்களுக்கு வேறு வேலை பாருங்கள். என் பேர் ரஜினி டில்லி. நான் சின்ன வயசுலேருந்து ரஜினி சாருடைய படத்தை பார்த்து ரொம்ப ஆசையாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அவருக்கு ரசிகராக தீவிரமாக இருக்கிறேன். என்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு ரஜினி சார் எங்களுடைய குழந்தைங்க 3 பேருக்கு பேர் வச்சார். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நான் பேர் வைக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். 3 குழந்தைங்களுக்கும் அவர் பேர் வச்சார். அவர் பேர் வைக்கும் போது ரஜினி சாரை பார்க்கும் போதெல்லாம் அவர் சொல்கிற அட்வான்ஸு, அப்பா அம்மாவை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், குடும்பத்தை விட்டுறாதீங்க, அப்பா அம்மா விட்டுறாதீங்க, அப்படி ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சொல்கிற உலகத்திலே அவர் தவிர வேறு யாரும் கிடையாது. அவர் அந்த வார்த்தைலாம் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால தான் என் வீடை சுற்றி அவருடைய ஃபோட்டோ வச்சுன்னு இருக்கிறேன். நல்ல மனிதனுடைய ஃபோட்டோ எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கணும். ரேஷன் கார்டில் தான் பேர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துடைய வீட்டிலும் அவர் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நல்ல தலைவனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் காலும்போது அவருடைய பல்லாண்டு வாழ என்ற குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வெல்கம் பேக் டு தலைவா த மாஸ் ஆன் புதுயுகம். தலைவரோட பர்த்டே அதுமா நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் ஒன்று சொல்லணும்னா, உழைப்பாளி படம் வந்து தலைவருக்கு ஒரு முக்கியமான படம். அண்ட் இந்த படத்துக்காக ரொம்பவே உழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சின்ன உதாரணம், படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து தலைவரை வந்து கண்டுக்கிறதுக்கு யாருக்குமே டைம் கிடைக்கல. அது அவங்க தப்பும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் தலைவருக்கு செம்ம டயர்டு. என்ன பண்ணன்னு தெரியாமல் படுத்தவர் காரில் சும்மா அப்படி ரெஸ்ட் எடுத்துருக்கிறாரு. அப்படியே அங்கேயே தூங்கிட்டாராம் 8 மணி நேரம். அவருக்கு ஆல்ரெடி டாக்ஸி சென்டிமெண்ட்டு லக்ஷ்மி அப்படின்றதில் ஒத்து போகும். ஸோ அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தவங்களாம், ஐயோ என்னடா இப்படி பார்த்து தூங்கிட்டாரு. ஏன்னா சாதாரணமாக ஒரு இப்போ இருக்கிற ஹீரோவே வந்து என்னது 2 ஹீரோயினா, அவன் 3 ஹீரோயின் இல்லையா, என்னது ஒரு காஸ்டியூமா 2-3 காஸ்டியூம் இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பண்ணுவாங்க அலப்பறலாம். ஆனால் ஒரு ஹோட்டல் ரூம்னா எதுவும் எதிர்பார்க்காம டக்குன்னு இடத்துல பட்டு தூங்கிட்டார்ல. இதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் கேள்விப்படுறப்போ தலைவரோட டைலாக்கை தலைவருக்கே சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு இல்லை. இப்படிலாம் தலைவர் இருக்கிறனாலே நிறைய பேர் அவரை வந்து ரோல் மாடலாக எடுத்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு சில பேர் அவரோட பாலிசியை ஃபுல்லாக அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, கடைபிடிக்கிறாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற எப்படின்னா, இவர் பாலிசியெல்லாம் ஃபாலோ பண்ணல, இவர் தலைவரவே ஃபாலோ பண்ணுறாரு. அப்பப்போ சந்திரமுகியாக கங்கா மாறுற மாதிரி இவர் வந்து அப்பப்போ தலைவராகவே மாறிடுவார். அவரோட பாடி மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே தலைவர் மாதிரியே இருக்கும்ப்பா. யார் அவர் ஓவர் பில்டப்பாக இருக்கே அப்படின்னா, நடிகர் ஜீவா தலைவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். பார்க்கலாம். புதுயுகம் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். இது வந்து தலைவருக்கு 65வது பிறந்த நாள். அவர் வந்து 65 இயர்ஸ் ஓல்டு கிடையாது, ஹீ இஸ் ஆல்வேஸ் யங் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் 75 இயர்ஸ் ஆனாலும் 85 இயர்ஸ் ஆனாலும் 100 இயர்ஸ் யங் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இன்னமும் நீங்கள் லிங்கா ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக. அவ்வளோ ஆக்டிவாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக. ட்ரெய்லர் மட்டுமே நான் இது வரைக்கும் ஒரு 200 வாட்டி பார்த்துட்டேன். ஸோ இன்றைக்கி அதுவும் ரிலீஸ் வேறு. ரொம்ப கிராண்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் பார்க்க போகிறோம். அதில் தலைவர் இதில் புது புது மேனரிசம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு ட்ரெய்லரில். வாழ்க்கையில் எதுவும் ஈஸி இல்லை, முயற்சி பண்ணால் எதுவும் கஷ்டம் இல்லை. பஞ்சஸ் எல்லாம் பட்டுன்னு அப்படியே ரொம்ப வெறியாக இருக்குது. அண்டு எப்பயுமே வந்து தலைவர் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் பயங்கர வெறியன் அப்படின்னு. அது கொஞ்சம் நஞ்ச வெறியம் இல்லை, நான் வந்து நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்தையும் ரஜினி வெறி ஊறி போன ஒரு வெறியன். கோச்சடையானில் எப்படின்னா வந்து நான் மோஷன் கேப்சர் வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ரஜினி சாருடையது. அது வந்து சில ஷார்ட்ஸ் வந்து அவரை சிரமப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக சௌந்தர்யா மேடம் வந்து என்னை வச்சு சில சீன்ஸ் எல்லாமே வந்து டூப் ஷார்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்லேயுமே நான் வந்து தலைவர் கூட தான் இருந்தேன் ஷூட்டிங் டைமில். ஸோ அப்போ அவரே வந்து ரொம்ப அன்பாக கூப்பிட்டு என் கையை பிடிச்சிட்டு நிறைய பேசுவாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவார். இந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி செய்யணும், ஹீரோ பண்ணுற உனக்கு ஒரு புது ஸ்டைல் ஒன்று பிடி, நிறைய விஷயம் வந்து சொல்லிட்டே இருப்பார். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த இப்போ நான் போட்டிருக்க ஷர்ட்டு கூட இது வந்து தலைவருடைய ஷர்ட் தான், அவருடைய ஓன் ஷர்ட் இது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அவருக்குமான ஒரு பிணைப்பு. இது வந்து இந்த ஜென்மம் இல்லை, இது போன ஜென்மத்துடைய தொடர்ச்சி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தலைவர் வந்து ஒரு பல வருஷம் வந்து ஆரோக்கியமாக இதே மாதிரி யங்காக நிறைய படங்கள் பண்ணணும். ஜீவா, நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவருங்க. தலைவரோட சட்டையே உங்ககிட்ட வந்துருச்சு. இனி நீங்கள் வேறு யாரையும் சட்டை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இவரோட அடுத்ததாக இன்னொருத்தரும் வந்து தலைவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போகிறார், பர்த்டே விஷயம் சொல்ல போகிறார். அவர் யார் அப்படின்னா, இவர் தலைவராகவே ஒரு சில நிமிஷங்கள் வாழ்ந்து இருக்கிறாருங்க. புரியல? கோச்சடையான் படத்தில் கோச்சடையான் எங்கள் கோச்சடையான் அந்த பாட்டுக்கு இவர் தான் தலைவருக்கு பதிலாக டான்ஸே ஆடி இருப்பார். என்ன விஷ் பண்ணுறார் பாப்பமே. வணக்கம், நான் தான் யுவராஜ். புதுயுகம் வியூவர்ஸை இந்த தலைவாத மாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தலைவரை ரசித்த பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன். தலைவரோட வாக்கிங் ஸ்டைலு, அவருடைய அந்த முடி அசைவு, கண் அசைவு, அவருடைய டயலாக் டெலிவரி எல்லாமே தியேட்டரில் வந்து ஆணு கொசு கூட வாயில் போகிறது தெரியாமல் ரசித்த பல கோடி மக்களில் நானும் ஒருத்தன். தலைவரை ஸ்க்ரீன்லேயே ரசிச்சுட்டு இருந்த எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தலைவரோட படத்தில் ஒரு தலைவருக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது தலைவரை ஒரு தடவைனாச்சும் பார்த்துட மாட்டோமான்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் வந்து அந்த ஆசை நிறைவேறலை. ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அவரை சந்திக்கவே முடியல. ஆனால் மாஸ்டர் சொல்லி கேள்விப்பட்டேன், இந்த சீக்வன்ஸ் வந்து தலைவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் தூரத்துலேருந்து ரசித்த ஒரு பக்தரில் வந்து நானும் ஒருத்தன். அவர் அங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து நிறைய ஷோஸில் வந்து அவரை பார்த்துருக்கேன். ஒரு தூரத்தில் அந்த அளவில் இருந்து பார்த்துருக்கேன். அவர் தொட்டு பார்த்துட மாட்டோமா, அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமான்னு ஒரு ஆசை இருந்துகிட்ருக்கும். நம்மளும் போய் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். பட் அன்றைக்கி வந்து பல பேரில் நம்ம யாருன்னே தெரியாமல் இருந்திருக்கோம்.
இனிமே வந்து அவரை சந்திச்சோன்னா அட்லீஸ்ட் சார் இந்த ப்ராஜெக்டில் இந்த விஷயம் பண்ணது நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணும்போது அதுக்கு ஒரு தோளில் தட்டி கொடுத்தாருன்னா அது எப்படி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆசை நிறைய மனசுக்குள்ள இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ப்ராப்ளி அதுக்கு ஒரு நாள் நிச்சயமாக வரும். ஸோ இன்னைக்கு லிங்கா படம் வேறு ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் கேட்பீங்க, ஷோ பண்ணுறியே போய் படத்தை பார்த்தியா அப்படின்னா பார்க்காம இருப்போமா? காலையிலே போயிட்டு சும்மா விசில் அடித்து ஸ்க்ரீனை மட்டும் தான் கிளியில் டிக்கெட்லாம் கிழிச்சு தூக்கி போட்டு புஸ்வானெல்லாம் பற்றி வச்சு யாருக்கும் தெரியாது செம்மையாக கொண்டாடிட்டு வந்துட்டோம். அண்ட் அப்படியே படத்தை முடிச்சுட்டு நேராக எங்கே தெரியுமா போனேன்? சூப்பர் ஸ்டார் பீட்சா ஷாப். ஆமாம், கந்தஞ்சாவடியில் ஒருத்தர் வந்து ஒரு பீஸா ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. முழுக்க முழுக்க தலைவருக்காகவே டெடிகேட் பண்ண ஒரு கடை. பீஸாவா? தலைவரோட படம் மாசாக இருக்கும். பீஸா பார்த்துருக்குறோமா? அங்கே பீஸாவும் இருக்குது. சும்மாலாம் இல்லை, தலைவரோட படம் பேர்லாம் வச்சு ஒரு பீஸா பண்ணியிருக்கிறாரு. அந்த பீஸாவில் எந்தெந்த பீஸாலாம் பரத் சாப்பிட்டான், எதெல்லாம் வெறும் வேடிக்கை பார்த்தான் அப்படின்றத இப்போ பாருங்கள். நம்ம எப்படி இப்போ படியில் ஏறி வந்தோமோ அதே மாதிரி படிப்படியாக பல தடைகளை தாண்டி மேலே வந்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். தலைவர் பீஸா கடையில் தான் இருக்கிறப்போ சூப்பர் ஸ்டார் பீஸா ஷாப். உள்ளே போய் பார்ப்போமே. பீஸாலாம் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் பசிக்குது. சாப்பிட்டுக்கிட்டே தலைவரை பற்றி நிறைய விஷயம் பேசலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஸ்டார் பீஸா கொடுப்பீங்களா? கண்டிப்பாக வாங்க. ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம இந்த சூப்பர் ஸ்டார் பீஸா அப்படின்றதுக்குள்ள வந்தாச்சு. கண்ணாடியை கழட்டி வச்சாச்சுனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க கடைக்குள்ள வந்துட்டான். சரி, பரத் பீஸா சாப்பிட போகிறான்னு. பீஸா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தலைவரோட புகழ் எப்படி வெஸ்டர்ன் ஃபுல்லாக பரவி இருக்கோ அந்த மாதிரி வெஸ்டர்ன்லேருந்து வந்த ஒரு விஷயம் தான் பீஸா. இப்போ அதுலேயும் பாருங்களேன், தலைவர் வந்துட்டாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். தட் இஸ் சூப்பர் ஸ்டார் பீஸா. அண்ட் இந்த கடையை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வணக்கம், எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க? உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது. ஹலோ, என் பேர் ராம்நாதன். லாஸ்ட் 1 இயராக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். தலைவர் பேரில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், புதுசாக பண்ணணும், பெருமைப்படுத்துகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு காமன் வேர்டு தான். ஆனால் நம்மளை பொறுத்த வரையும் சூப்பர் ஸ்டார்னால் என்னென்னு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் யாராக இருந்தாலும் சரி, உலகத்துலேயே யாராக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார்னு பார்த்தாங்கன்னா நம்ம வந்து வெறும் தலைவர் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ அவர் பேரில் வச்சா யாரும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ நீங்கள் லிங்கா படத்தை பார்த்தீங்களா? காலையில் மார்னிங் 5 o'clock ஷோ. எப்படி இருந்துச்சு தலைவர் படம்? அஸ் யூஷுவல் கலக்கிட்டாரு. தலைவர் தான் மாஸ் தான் அவங்க ஷோ. வெரி குட். சரி, தலைவர் படம் தெரிவிக்க வைக்கிறது அது யூஸ்வலான விஷயம். ஆனால் அவங்க மெனு கார்டில் ஒரு சில பேர்லாம் பார்க்குறப்ப அப்படியே புல்லரிக்குது. கேட்டுக்கங்க மக்கள், என்னன்னா ராவன், 3 முகம், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, நினைத்தாலே இனிக்கும், இதெல்லாம் சீடியா படம் போட்டு காட்டுவாங்களான்னா இதெல்லாம் பீஸாவோட பேர். எங்கேயாவது இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? இதில் ஒரு சில பீஸா பேருக்கான அர்த்தத்தை நான் கேட்க போகிறேன். அதில் வந்து அது என்ன சார் 3 முகம் பீஸா? 3 பீஸா கொடுத்துருவீங்களா? ரெஸ்டாரண்ட்டில் எல்லா பீஸா நேம்ஸும் வந்து தலைவரோட படம் பேர் வச்சு தான் வச்சுருக்கேன். பேர் மட்டும் சும்மா வச்சோன்னா நல்லா இருக்காது, டாப்பிங்ஸோட கோரிலேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி பார்க்குறப்ப லிஸ்ட் எடுத்தேன், என்னென்ன படம் பேர் இருக்குன்னு லிஸ்ட் எடுத்துகிட்டு இது கோரிலேட் பண்ணி பார்த்ததில் சரி வரிசையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3 முகம்னா 3 டாப்பிங் போட்டுக்கலாம். காமன் டாப்பிங்ஸாக வச்சுட்டு ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம். ஓகே, ஸோ ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ அது 3 இருந்தால் 3 முகமா? அதுக்கு அடுத்ததாக முள்ளும் மலரும்னு சொல்லி மீன் போட்டிருக்கிறீங்களே, அது என்னென்னா இப்போ முள்ளும்னா ஃபிஷ்ஷுக்கு கோரிலேட் பண்ணலாம், மலரும்ங்கிறது ப்ராக்லியோட இது பண்ணலாம். ஸோ முள்ளும் மலரும் அப்படி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ் இருக்குது அதில், அது மாதிரி பண்ணுறேன். இந்த படத்தோட இயக்குனர் மகேந்திரன் சார் கூட இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்க மாட்டார், முள்ளும் மலருமா. சரி, ஓகே. அந்த அடுத்ததான் பணக்காரன் அப்படின்னு ஒரு பீஸா இருக்கே, இது எப்படி சார் எங்களை மாதிரி ஏழைகள்லாம் வந்து சாப்பிட முடியாதா? இல்லை, அப்படி கிடையாது. பணக்காரங்கிறது மெனுலே காஸ்ட்லியஸ்ட் பீட்சா வச்சுட்டு சுப்ரீம் பீட்சான்னு சொல்லுவாங்களே நான், அது மாதிரி பணக்காரன் பீட்சா. ஓகே. அண்ட் இன்னைக்கு தலைவரோட லிங்கா படம் ரிலீஸ் ஆன மாதிரியே நீங்களும் ஒரு பீஸா ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்களாமே, அதை பற்றி சொல்கிறதோட அதை அப்படியே நீங்கள் கொண்டு வரலாமே. கண்டிப்பாக வாங்க. ஆஹா, இது வந்து லிங்கா பீட்சா. இதுல எங்க சோனாக்ஷி சின்ஹா காணாம? அப்படி கேட்க முடியாது, எல்லா பீட்சா பண்ண முடியாது. சரி, இது எப்படி உருவாச்சு? இது என்னென்னா இப்போ எல்லா பீட்சாவும் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நேம் பண்ணிட்டோம். ஒரு பீட்சா வந்து ஃபேன்ஸ்ட்டு கேட்போம், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ஒரு பேஸ் இருக்குது, கேட்கலாம் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பண்ணோம், என்ன டாப்பிங் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நிறைய ஃபேன்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, சவுத் இண்டியன் மூவி ஒரு சவுத் இண்டியன் மசாலா மாதிரி இருக்கணும், இதில் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னு.
ஸோ நாங்கள் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணல, எந்த பீட்சா செயினும் பண்ணாத ஒரு மாதிரி ஒரு பீட்சா பண்ணணும்னு நினச்சோம். அதில் வந்து தந்தூரி சாஸ் வச்சுட்டு மேலே வந்து அண்ட் செட்டிநாட் சிக்கன் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போ ட்ரை பண்ணோம். நல்லா இருந்துச்சு, ஃபீட்பேக் வச்சு பார்த்ததுல நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான். ஸோ தலைவருக்கு பர்த்டே, இவ்வளோ நேரமாக இங்கே இருந்தோம், பீஸாலாம் சாப்பிட்டோம், வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருந்தது எப்படிங்க அப்படின்னு சொல்லி ராம்நாத் இந்த கடையோட உரிமையாளர் கேட்டதுனால இப்போ ராம்நாத் மட்டும் கிடையாது, ராம்நாத் அண்ட் டீம் எல்லாருமே இங்கே கூட இருக்கிறாங்க. ஸோ தலைவருக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தலைவர் இதை பார்த்து கூட இருப்பார். தலைவா, இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்காகவே ஸ்டார்ட் பண்ணது. ஃபேன்ஸ் எல்லோரும் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எல்லோரையும் நல்லா என்டர்டெயின் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் இங்கே வரணும், வந்து எங்கள் கூட நீங்களும் சாப்பிட்ணும் நாங்கள் ஆசைப்பட்றோம். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஸோ அப்படியே அடுத்ததாக வந்து யார் வந்து தலைவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போகிறாங்கன்னா, தலைவர் வந்து ரீசெண்டாக ரொம்ப ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மகிழ்ச்சியில் வந்து அறிவித்தார். அதாவது எனக்கு இவங்க தான் 3வது மகள் அப்படின்னு. அவங்க ஒரு யாருமே கிடையாது, தட் இஸ் மானு. அப்படியாப்பட்ட அந்த காதல் மன்னன் வசப்பட்ட அந்த காதல் மன்னி தான் வந்து மானு. ஸோ மானு சும்மாலாம் கிடையாதுங்க, தலைவருக்கு அப்பப்போ ரெகுலர் இன்டர்வலில் கால் பண்ணி சாப்பிட்டீங்களாப்பா, டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்காக போடுறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக உரிமையாக வந்து கேட்குற ஒரு ஆள். ஸோ இப்போ அவங்க தலைவருக்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க, பார்க்கலாமே. இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் எனக்கு. ஏன்னா நான் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு அந்த தகுதி எனக்கு இல்லை. பட் இந்த 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 ஃபியூ இயர்ஸில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, யூ ஆர் அ பிக் நேம். அது ஐ நியூ இட். பட் என்னோட அசோசியேஷன் உங்கள் கூட அது ஒரு பர்சனல் லெவல், ஒரு ஃபாதர் டாட்டர் அந்த லெவலில் இருந்துச்சு. பட் ப்ரெஸ்ஸில் எனக்கு எப்போவுமே யூனோ தே ஆஸ் மீ டாக் அபவுட் சூப்பர் ஸ்டார். ஐ டோன்ட் நோ வாட் டு டாக். என்னன்னா நீங்கள் யூஆர் இன் தட் ஃபாதர்ஸ் கேட்டகரி, யூ ஆர் லைக் காட் டு மீ. அண்ட் உங்கள் பற்றி பேசிட்டு ஒரு பப்ளிசிட்டி இருக்கிறதுக்கு ஐ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூக்கு ஐம் ஷேரிங் மை தாட்ஸ் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் பீப்புள் நாட் டு டேக் இட் ஆஸ் அ பப்ளிசிட்டி மெட்டீரியல். இட்ஸ் எ வெரி வெரி பர்சனல் ஃபீலிங். புதுயுகம் சேனலோட என்னோட ஐ ஹாவ் எ குட் ரிலேஷன் அண்ட் ரொம்ப தே ஆர் டூயிங் குட் ஜாப். லாட் ஆஃப் புது ப்ரோக்ராம் ப்ரமோட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. நீங்கள் எப்போவுமே யூ ஆர் த பெஸ்ட், யூ ஆர் த சூப்பர் ஸ்டார் அண்ட் தலைவா த மாஸ். இந்த ப்ரோக்ராமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோஸ் வந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தலைவரும் அப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தார். அந்த விதத்தில் இப்போ வளர்ந்து வர ஒரு நடிகர் திரு செந்தில் அவர்கள் நம்ம தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு, பார்க்கலாம். தலைவா ஹாப்பி பர்த்டே. இந்த ஊரில் 10 பேரில் 9 பேர் ரஜினி ரசிகனாக தான் இருப்பான். அந்த ஒருத்தனும் ரஜினி ரசிகனாக தான் இருப்பான், ஆனால் பொய் சொல்லுவான் இல்லை அப்படின்ட்டு. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் யாருக்குமே இவர் பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாத ஒரு பர்சனாலிட்டினா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அது வந்து அவர் நடிப்போ இல்லை அவர்கிட்ட இருக்கிற அந்த மெக்னட்டிசமோ என்னன்னு தெரிலங்க. அந்த மனுஷனை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். இவரை பிடிக்காதுன்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. அவருடைய அரசியல்லாம் விடுங்க, பட் ஆஸ் அ பர்சன் ரஜினின்றது ஒரு மேக்னெட் மாதிரிங்க. சமீபத்தில் சினிமா ஒரு பிரமுகர் ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லார், லிங்கா படத்துடைய டப்பிங்கை வந்து ஒரே நாளில் பண்ணிட்டாருங்க அவர் அப்படின்றாரு. என்ன சார் சொல்கிறீங்க? லிங்காவுடைய டப்பிங் ஒரே நாளில் முடிச்சிட்டாரா? ஆமாப்பா, காலையில் வந்தார் 9 மணிக்கு, நைட் 9 மணிக்கு நான் ஸ்டாப்பாக 12 மணி நேரம் பேசிட்டு போயிட்டாருங்க. சார் இப்போ இருக்கிற எந்த நடிகரும் அப்படி பண்ண மாட்டாங்களே சார். சின்ன நடிகராக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார், ஒரு 3 மணி நேரம் பேசுகிறேன் சார் அப்படி தானே சொல்லுவாங்க. 12 மணி நேரம் ஒரே ஸ்டேஜில் பேசினாரான்னு ஆச்சரியம். அதுதான் சூப்பர் ஸ்டார். அது ஓவர் நைட்டில் அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக ஆகலை. இந்த சூப்பர் ஸ்டாராக ஆகிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணியிருக்காரு, இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஐ விஷ் நம்ம சூப்பர் ஸ்டார் மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். இன்னும் ஒரு 104 204 இப்படிலாம் வந்து வயசுக்கு வந்து கொண்டாடணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஸோ அவரை வாழ்த்துறதுக்கு வயதில்லை. அவருடைய சாதனைகளையும் அவருடைய அந்த என்ன சொல்கிறது அவருடைய அந்த ஃபிலிம் கரியரையும் நம்ம வணங்கி அண்ட் எனக்கு பிடிச்ச கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நம்ம சூப்பர் ஸ்டார் இன்னும் பல ஆண்டு காலம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு, இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு நீங்களும் வாழ்த்துங்க, நீங்களும் வேண்டிக்கங்க, வாழ்த்துங்க. தலைவாத மாஸ் அப்படின்னு இன்னைக்கு தலைவரோட பர்த்டே. இதுமா நிறைய திரையுலக பிரபலங்கள் தலைவரோட வெறித்தனமான ஃபேன்ஸ்லாம் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறவர் விஜய் வசந்த். ஆமாம், விஜய் வசந்த் அப்படின்னாலே நம்மளுக்கு நாடோடிகள் படத்தில் நட்புக்காக காலையை கொடுத்தவர். அதுக்கப்புறமா சென்னை 6,28,000 அதே நட்புக்காக கூடி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதை நம்ம அந்த படத்தில் பார்த்துருக்குறோம். அண்ட் நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இவர் வந்து தலைவரோட
தீவிரமான ஃபேனாக, அதுவும் ஃபாரினில் ஒரு வாட்டி ஷூட்டுக்கும் எங்கேயோ போயிருக்கிறப்ப இங்கே சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் பார்த்தா அதுவும் நம்ம ஊர் லொக்காலிட்டியில் தான் வந்து பார்ப்பேன். அப்போ தான் வந்து தெரிக்கும், எல்லாரும் கைத்துட்டுவாங்க, விசில் சத்தம்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபாரின்லேருந்து இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறக்காக வந்துருக்கிறாருங்க. அதை நான் சொல்கிற காட்டில் அவரே சொல்லுவார். இன்னும் அப்படியே லைவாக இருக்கும், நீங்களே பாருங்கள். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் வசந்த் பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி என்ன நாள்? தலைவரோட பிறந்தநாள். அதுதாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவங்களுடைய பிறந்தநாள் இன்று 12/12. ஸோ அதனால் இது வந்து என்னால் மறக்க முடியாத நாள் கூட. ஏன்னா வந்து அவ்வளோ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு ரஜினி சார் பிறந்த நாள்னா 12ஆம் தேதின்ட்டு. ஸோ இந்த டைமில் வந்து புதுயுகத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ரஜினி சாரை மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரஜினி சாரை பற்றி சொல்லணும்னா அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு அவங்க கூட வந்து பழகிற வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் வந்து அவர் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிருக்கு. நிறைய விஷயங்கள், அதாவது ரஜினி சார் படம்லாம் வந்து ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து பால் அபிஷேகம், பட்டாசு, வான வேடிக்கை அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். சொன்னோம்னா இந்த சந்திரமுகி படத்துக்கு வந்து நான் லண்டனில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேயும் படம் வந்தது. பட் ஆனால் க்ரௌடை பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து ஐ திங்க் ஏப்ரல் வந்ததுன்னு நினைக்கிற படம். ஸோ அதனால் வந்து தமிழ் வருஷப்பிறப்பு சேல்லாம் இருக்குது, அதனால் நான் சேல் பார்க்குறதா கடைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ஃபஸ்ட் டே போய் உட்கார்ந்தேன். ஷோ சத்தியம் தேட்டரில் போய் உட்காந்தேன். அப்படியே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு பேக் வந்து சான் தேட்டர் போயிட்டு அங்கே வந்து பின்னாடி ஒன்று டான்ஸ் ஆடிக்கிட்டு, அப்போ யாரும் தெரியாது என்ன, அதனால் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு குச்சிட்டு கத்திக்கிட்டு அப்படி சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி இப்போது சிவாஜியிலேருந்து எந்திரன் வரைக்கும் அப்படி தான் பண்ணோம். எந்திரன் வந்து இன்னும் மறக்க முடியாதது. 5:30 மணிக்கு ஆல்பர்ட் தேட்டரில் போய் பார்க்கணும். ஃபுல்லாக வந்து கட் அவுட், பெரிய கட் அவுட், பால் அபிஷேகம், அது இதுன்னு பயங்கர தான் நல்லா நடந்துச்சு. செமையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதனால் இந்த மாதிரி படங்கள் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்களும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கூட இல்லை, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஷோ கூட இருந்தாலும் பார்த்துருவோம். ஸோ அதனால் ரஜினி சார், நாங்கள் எல்லாம் கேட்குறது வந்து நீங்கள் படம் நடிச்சுக்கிட்டே இருக்கணும், மேலும் நிறைய படங்களை கொடுக்கணும், எங்களை என்டர்டெயின் பண்ணணும். நாங்கள் வந்து உங்களை பார்த்து நாங்களே தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நன்றி. சூப்பர் ஸ்டாருக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே. ஸோ அவருக்கு இருக்க கோடான கோடி ரசிகர்களை நானும் ஒருத்தன். ஸோ தலைவர் வந்து இன்னும் பல நாட்கள் உடல் நலம் நல்லா வாழ்ந்து நிறைய படங்கள் நடித்து இந்தியன் சூப்பர் ஸ்டார் அவர். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும். தலைவா, ஹாப்பி பர்த்டே. தலைவாத மாஸில் இன்னைக்கு தலைவருக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள்லாம் தெரிவிக்கிறாங்க, பர்த்டே விஷஸ். அது வந்து இவ்வளோ நேரமாக நம்ம டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to foreign location. வணக்கம். My name is Yu and I'm from China. My name is Lei. I'm also from China. Since it is your birthday, we are very happy and we are going to congratulate in Chinese. 祝你生日快乐！我们都非常喜欢你的电影，你的表演非常的精彩，我们非常喜欢你的电影。你就像我们心目中的英雄一样，那么的伟大。I want to wish you in your language. Persona Watiku Talawa. Isu Ipadi Iruku. தேங்க்யூ. வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ வாஷிங்டன் ஐமேக்ஸ் தியேட்டர் வெளியில் நின்றுட்டுருக்கேன். 2 நாளில் இந்த இடமே களை போது உங்களுடைய லிங்கா திரைப்படத்தினால. இந்தியாவில் இருக்கும்போது எல்லா படமுமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துடுறது. அதே மாதிரி இங்கே பார்க்குறதுக்கும் எனக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன். எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும். I wish you a really happy birthday and a prosperous year ahead. Namaskara Rajni sir, this is your fan Kiran from Mangalore, Karnataka. I watch all your movies right after Annamalai on the premiere shows and I really love your simplicity and style. Long live Talaivar. Wish you many happiness of the day. Andava Solra, Arunachala, Saira. Happy birthday Rajni uncle. I love all your movies. You are awesome. இப்போ அடுத்ததாக வாழ்த்துக்கள் தெரிவிக்க போகிறவங்க அப்படின்னா, இவங்க சாதாரணமானவங்க கிடையாது. இவங்க எல்லாருமே கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகளோட விடுதிக்கு நாங்கள் போயிருந்தோம். ஆமாம், இந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆசை தான். என்ன? தலைவரை பார்க்கணும், அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அவங்க அதுக்காகவே எங்கள் புதியுகம் டீமை நாடி வந்தாங்க. தலைவருக்கு மட்டும் குழந்தைங்களை பிடிக்கணும் இல்லையே, எங்கள் புதியுகம் டீமுக்கு ரொம்ப குழந்தைங்களை பிடிக்கும். அண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்காக நாங்களும் அங்கே போயிட்டு அந்த குழந்தைகள் கூட அவருக்காக ஒரு கேக்கை வெட்டி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ரஜினி சார், நீங்கள் இதை பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த விடுதிக்கு நீங்கள் போகணும். அந்த குழந்தைங்களோட ஒரு ஆசை, அதுகளோட வாழ்நாள் ஆசையை வந்து நீங்கள் ஒரு நாளாவது அவங்க கூட வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்க மாட்டீங்களா அப்படின்னா. ஸோ அந்த குழந்தைங்க கொண்டாடினதை இப்போ பார்க்கலாம். கோடிக்கணக்கான ரசிகர்களின் வாழ்த்துக்களில் நனைந்த நமது சூப்பர் ஸ்டாரின் பிறந்த நாள் குழந்தைகளின் அன்பு நெஞ்சங்களின் வாழ்த்துக்களால் முழுமையடைகிறது.
தனது காந்தர்ப நடிப்பால் பிஞ்சு உள்ளங்களில் வண்ணங்களாய் நிறைந்திருக்கிறார் நம் சூப்பர் ஸ்டார். வயது வரம்பு என்பது முற்றிலும் காண முடியாது. தலைவரின் ரசிகர்களின் கோடிக்கணக்கானவர்களின் பட்டியலில் ஹாப்பி பர்த்டே ரஜினி அங்கிள். நான் வந்து உங்கள் படம்லாம் பார்த்துக்கிறேன் அங்கிள். அதில் ரொம்ப பிடிச்ச படம் வந்து படையப்பா படம் தான் அங்கிள். அதில் வந்து சூப்பராக நடிச்சிருக்கீங்க அங்கிள் நீங்கள். ஹாப்பி பர்த்டே ரஜினி அங்கிள். உங்கள் படத்திலே எனக்கு பிடிச்ச படம் வந்து படிக்காதவன். அப்புறம் எனக்கு பிடிச்ச படம் வந்து சிவாஜி. என் பேர் ஐ தளபதி. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு ரஜினி அங்கிள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பணக்காரன் அந்த படம் பிடிக்கும். வயசானாலும் உங்கள் அழகும் உங்கள் ஸ்டைலு இன்னும் உங்களை விட்டு மாறவே இல்லை அங்கிள். அது அவர் ஸ்டைலு அவர் ட்ரெஸ் பண்ணுறது அவர் ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளின் குழந்தைகளின் வாழ்த்து மழையில் 100 ஆண்டு காலம் நனைய அவர்களின் பெரும் முயற்சியில் சிறுதுளியாய் புதுயுகம். ஹோம் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுவதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். அவருக்கு எங்களுடைய ஹோம் சார்பாக இந்த அருமையான இந்த பூங்கொத்தை கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். ஸோ தலைவா, ஒரே ஒரு விஷயம்னா, இத்தனை பேரோட அன்பை மூட்டை கட்டி கொரியராக நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். அதனால் என்றும் இளமையாக எப்பவும் ஆரோக்கியமாக இருக்க புதுயுகம் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்டைல் நாங்கள் எப்பயுமே அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நிறைய திரைப்படங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஐயோ போதும் இதுக்கு மேலே நடிக்க வேணாம் அப்படின்லாம் என்றைக்குமே முடிவெடுத்துறாதீங்க. அதை நினச்சும் பார்த்துடாதீங்க, சரியா? அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குதிரை மாதிரி அப்படி வேகமாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அதுக்கு உங்கள் கூடவே அந்த ஆரோக்கியம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்கள் சொன்னதோட, தலைவா நீங்கள் இன்றைக்குமே த மாஸ். அதனால் உங்களுக்கு டபுள் ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். இதோட நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை புதுயுகம் சேனலில் வந்து பார்க்குறேன்.